ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவே திருச்செந்தூரிலிருந்து அவசரமாக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக ஓடி வந்திருக்கேன். உன்னுடைய பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல பாதையை காட்ட போறேன். இப்போது நீ சந்திக்கும் எந்த பிரச்சனையும் உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு, தண்டிக்காத அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். நீ அனுபவித்த எல்லா சோதனைகளையும் உன்னுடைய வலிமையை சேர்ப்பதற்காக, அதிகரிப்பதற்காகவே நான் உன்னை நோக்கி அனுப்பி வச்சேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் கர்மத்தின் வினைகள் உன்னை சுற்றி வந்து பாடாய்படுத்தும் போது அதிலிருந்து நீ விலகி நிற்க கற்றுக்கணும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் கர்ம வினையால் கஷ்டப்படுறேன்னு மறுபடியும் அதையே பேசிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்காத. உனக்குள்ள தெய்வீக சக்தியை நான் அதிகரிக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு நல்ல விஷயங்களை நீ செஞ்சினா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் அள்ளி கொடுப்பேனேன் செல்வமே. இந்த பிரபஞ்சம் உனக்கு துணையாக, ஆதரவாக, உனக்கு பக்கபலமாக இருக்கும்படி நான் பெயர்த்து பார்த்துக்கிறேன். நீ கேட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கிடைக்க செய்வேன். உன்னுடைய உணர்வுகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கையை நல்லதுக்கு நடத்தி கொடுக்க ஓடி வந்திருக்கேன். எப்போதும் நீ நன்றி உணர்வோடு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு தேவையான வலிமையையும், அறிவையும், பாதுகாப்பையும் கூட நானே உனக்கு கொடுப்பேன். நீ அனுபவிக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும், வெற்றியையும், மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறதுக்கான நேரம் கைகூடி வந்துருச்சு. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இருந்தால் மட்டும் போதும் என் செல்வமே. உன்னுடைய கடுமையான உண்மையான பக்திக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். உன்னுடைய உண்மையான நன்றியும் நம்பிக்கையும், இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பாருன்ற எண்ணமும் கண்டிப்பாக உன்னை உயர்த்த போகுது. என் அருளின் அடையாளமாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இன்னிலிருந்தே நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன். எப்போதும் உன் கடமைகளை நீ அமைதியாக, பொறுமையாக செஞ்சுக்கிட்டே இரு. என் நாமத்தை சொல்ல சொல்ல எந்த துன்பமும் உன்னை கீழே விழுக விடாது. நீ சோர்ந்து போயிருந்தாலும், சோர்வடைந்து இருந்தாலும் நான் உன் பக்கம் இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். நன்றியோடும் நம்பிக்கையோடும் வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு என் அருளின் கவசத்தால் உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். எப்போதும் உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் அன்றாட பணிகளை நீ அமைதியோடு செஞ்சாலே உன் சிந்தனைகளுக்கு ஏற்ற சிறப்பான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். எப்போதும் உன் மனசில் என்னை நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. எப்பொழுது, எந்த நிமிஷம் நீ என்னை நினைச்சாலும் நான் உடனே உனக்காக உன் இதயத்தை தேடி ஓடி வருவேன் என் செல்வமே. ஏன்னா உன் இதயம்தான் என்னுடைய கோயிலாக, என்னுடைய கருவறையாக இருக்கிறது. உன் பிறப்பில் உனக்கு எழுதப்பட்ட புண்ணிய பலன்களை எல்லாம் இப்போது நீ அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம் வந்ததால தான் திருச்செந்தூர்லேருந்து அவசரமாக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் சிந்தனையில் நீ என்னை சிறை கொள்ளும்போது, சிந்தனையில் என்னை சிறை வைத்து கொண்ட உனக்காக, உன் பக்தியின் அடையாளத்துக்காக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிச்சு தந்துடுறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை இனிமே எப்படி இருக்குமோன்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் எண்ணத்தை மாற்று, உன் பழக்கத்தை மாற்று. அதுவே உன் எதிர்காலத்தை தானாக மாற்றிடும். எல்லாமே மாறிடுவான்னு நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். அனைத்தையும் உனக்காக நான் மாற்றி தருவேன்னு நம்பு. மாற்றம் எப்போதும் வெளியில் தொடங்குறதில்ல, அதுவும் மனசில் தான் பிறக்குது. உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் ஏற்ற சிறப்பான வாழ்க்கையை இந்த முருகன் நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ மனசில் நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாய் மலர்ந்துவிடும் என் செல்வமே. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நேற்று நடந்த விஷயங்களையும், போன வாரம் நடந்த விஷயங்களையும் நினச்சி நீ துயரம் கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்காக நான் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த தயாராகு. உன் எண்ணம் போல தான் வாழ்க்கை அமையும். உன் மனசை நீ மாற்றிக்கிட்டினா நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்தை கொடுப்பேன் என் செல்வமே. என்னை மனசுல நினைச்சு கந்த சஷ்டி விரதத்தை செய்த அத்தனை பேருக்கும் அவர்கள் மனம் நிறையும் அளவுக்கு செய்ய போறேன். கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்களுக்கும் செய்ய இயலாதவர்களையும் அதுக்காக நான் சும்மா விட்டுற மாட்டேன். யாரு மனசார என்ன நினைச்சாலும் அதற்குரிய பலன் அவர்களுக்கு கிடைச்சே தீரும். உன்னுடைய நீண்ட நாள் ஆசையும் கனவுகளும் நிறைவேறாம பிரார்த்தனை நிறைவேறலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு உன் கர்ம வினையின் தாக்கத்தை குறைச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே சரியாக மாற்றமாக வந்து சேரும். நீ வச்ச விரதமும் நீ எனக்காக செய்த பிரார்த்தனையும் என்கிட்ட வச்ச வேண்டுதல்களும் எதுவுமே வீணாகாது என் செல்வமே. இன்னும் இன்னும் உன் மனசை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை சுத்தமாக்கி நீ கேட்ட வரத்தை எல்லாம் கண்டிப்பா உன் கைகளில் கொடுப்பேன். அது கிடைக்கிற நேரம் வரப்போகுது. அந்த வரம் உனக்கு நிரந்தர நன்மையை தரும் வரமாக இருக்கும். அது வரைக்கும் நீ மனசு தளராதே. யார் மீதும் கோபப்படுவதோ வெறுப்பு கொள்வதோ வேண்டாம் என் செல்வமே. அடுத்தவங்க உன்னை பாராட்டினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் அவமானத்தை கொடுத்தாலும் கூட அதை உன் ஆன்மாவுக்கான வளர்ச்சியா எடுத்துக்கோ. அவமானத்தை தாண்டி நிமிர்ந்து நிற்கும் அந்த நொடியில அவர்களை வெறுப்பதற்கும் நீ கோபப்படுவதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாக ஆயிடுறாங்க. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் தரம் குறைவாக பேசினாலும் அவர்கள்தான் தாழ்ந்து போவார்களே தவிர நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். வலிகளையும் வேதனைகளையும் கடந்து சந்தோஷமாக வாழ தயாராகு. எதை செஞ்சாலும் யோசிச்சு செய். உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் செயல்களுக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் அமைதியாக இருந்துவிடு என் செல்வமே. அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்னு நினைக்காம இதுதான் நான்ற தன்னம்பிக்கையோட வாழ தயாராகு. உன் இயல்பு மாறாமல் யதார்த்தமாகவே வெற்றியை பெற தயாரான பிள்ளையாக நீ இருந்துவிடு. உன் சுத்தமான மனசும் தூய்மையும் தைரியமும் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தரும். இந்த உலகத்துல நீ எப்போதும் உண்மையான வடிவத்தோட கம்பீரமா தலை நிமிர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் நம்பிக்கை எப்போதும் என் மீது இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ எடுத்து வச்சு போற ஒவ்வொரு காலடியிலும் நானும் உன் கூடவே வந்து உன்னை வழி நடத்தி உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வைப்பேன். உன் தனித்தன்மையும் தனித்துவமும் உனக்கான பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் நீ கம்பீரமா தலை நிமிர்ந்து நிற்கணும் என் செல்வமே. உன்னை எப்போதும் காக்கும் அப்பாவாக உன் தோழனாக உன்னை காக்கும் கடவுளாகவே இந்த முருகன் இருக்கேன். உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான வேலைகளை செய்ய பழகு. உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கு தயாராகணுமே தவிர பாதியிலேயே மனம் தளர்ந்து சோர்ந்து போக வேணாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கு தனித்தனி திறமை இருக்கு. அவங்களுடைய கர்ம வினைகளையும் ஆசைகளையும் சிந்தனைகளையும் கடந்து தான் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்கு வாழக்கூடிய யாரின் வாழ்க்கையும் உன்னால ஒழுங்குபடுத்த முடியாது. அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை வச்சு அவங்கவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீயும் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையில ஆன்மீக பயணத்தை அதிகரித்து கொண்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழப்பழகு. உனக்கான நல்லது கெட்டது எது என்பதை உனக்கு உணர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதுவா இருந்தாலும் அதை முன்கூட்டியே உனக்கு சொல்லி உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கலைனாட்டியும் நீ அதுக்காக கவலைப்படாம பொறுமையா இரு. நீ செய்யறத சரியா செஞ்சுக்கிட்டே இரு. நீ போகும் திசையை மாற்ற வேணாம். உன் மனசுல நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையை நான் ஒளிர வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய இலக்கை நோக்கி செல்லும் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன். இந்த உலகத்துல ஒரே ரத்தத்தில் பிறந்தவர்கள் கூட உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போறாங்க. கூட பிறந்தவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்களே நம்மளை புரிஞ்சுக்காதும் போது மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிக்க வேண்டாம். பிறப்பால் உன் கூட பிறந்தவங்க உன்னை கைவிட்டாலும் பாதியில் வந்த உறவுகள் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. அப்படி விலகி போனாலும் அது அதிசயமா என்ன? நீ உன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் உனக்கு பாடமாகவும் சில பேர் உன்னையே சுத்திகரிக்கக்கூடிய ஆளாகவும் தான் வந்து போறாங்க. யார் உன்னை விட்டு போனாலும்
நீ மனசுல தெளிவோட இரு. அவர்களின் துரோகம் உனக்கு வலியை கொடுத்தாலும் உன் உள்ளத்தின் வலிமையை எழுப்பும் தெய்வமாக இந்த முருகன் நான் இருப்பேன். யார் உன்னை விட்டு போனாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னை விட்டு போனவங்க மீண்டும் உன்னை தேடி வரும்படி உனக்கு உண்மையான உறவாக நான் எப்போதும் இருப்பேன். நீ வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எப்போதும் என்னை நம்பிதானே எடுக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உன் இதயத்தின் ஒளி. நீ ஒரு செயலில் இறங்கும்போது அதற்கான முடிவை என்கிட்ட விட்டுடு. இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தரேன். நீ செய்கிற எந்த ஒரு செயலும் யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு சரியாக இருந்தாலே நான் உனக்கான நல்ல வழியை காட்டிடுவேன். சில நேரங்களில் நீ குழப்பத்திலும் துயரத்திலும் இருந்தாலும் கூட இந்த முருகன் உனக்கு துணையாய் ஆசீர்வாதம் செய்வதற்கு அழகாய் வந்து நிற்பேன். மனசுடைஞ்சு போயிருக்கிற உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை எழுப்பி நிற்க வச்சு உனக்கான நல்வாழ்க்கையை வாழ வைக்கிறேன். இப்போது இருக்கும் உன் சூழ்நிலைகளை மறந்துவிடு. மனம் தளராம நீ போகும் பாதையில் தடையில்லாமல் கடந்து போ. உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றி உன் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவேன் செல்வம்.